ஐயா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாட்டு இருக்குதே. என்னடா பண்றது? அடா திட்டாதீங்கப்பா, வேலை கிடைக்கும்பா, நம்புங்கப்பா. இவனுங்களை வேற நான் எப்படா சமாளிப்ப? வேலை கிடைக்கல, வேலை எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? சரி வா, ஏதாவது பண்ணலாம். போறேன்டா, நானும் வேலைக்கு போறேன்டா. என்னன்னாலும் சரிடா, எவன் இனிமேல் என்ன கேள்வி அப்ப நானும் பாத்தேன்னாடி போடா. ஏப்பா தனுஷு, செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சாச்சா? இனிமேல் செய்யறதுக்கு என்ன இருக்கு? நம்ம தலைவர் படம் தான் ரிலீஸ் ஆகும். சரி, டீசர் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஃபுல்லாக நடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங் மூவியா தான் விஐபி இருந்திருக்கு. ஸோ விஐபியோட பார்ட் 2 நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கஜோல், அப்புறம் வந்து சௌந்தர்யா, ரஜினிகாந்த், டைரக்டர் அமலாபால், நிறைய கேசஸ் நடுவில் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, எல்லாம் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. டீசர் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் எல்லாருக்குமே ஒரு ஆவலை தூண்டின ஒரு டீசர் தான். பட் வந்து ஒரே ஒரு குறை, இந்த டீசர்ல வந்து தனுஷ் வருவாரு, அவர் வந்து பஞ்ச இல்லாம ஏதோ பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் அது வந்து இதுல மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல டீசர். சமுத்திரக்கனி தான் வந்து அவரு சொல்ற பஞ்ச அனைவமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்லைட்டா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு மியூசிக்ல. பட் பார்க்கலாம், இன்னும் ட்ரெய்லர்லாம் ஃபுல்லா வந்துதான் இருந்த அளவுக்கு. பட் ஆஸ் அ சிம்பு ஃபேனா பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன டிராபேக்ஸ், தனுஷ் அதே ட்ரேட்மார்க்கு, அதே ஃபைட்டு, அதே சீக்வன்ஸ் அப்படின்ட்டுலாம் நிறையா வருது. மியூசிக் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பட் ஓகே, அதில் வந்து எதிரிங்க அப்படின்னு சொல்றது வந்து யாரை மீன் பண்றதுன்னு ஒரு சந்தேகம் வருது. எதிரிங்கிறது பொதுவான எதிரியா இல்லை ஸ்பெசிஃபிக்கான எதிரியா அப்படின்னு தெரியல.